பேர் என்னடா? சுபாஷ். சுபாஷா? ஓகே ஓகே. எங்க அம்மா எங்க? அம்மா இறந்துருச்சு. எப்படி நல்லா தானே இருந்தாங்க, எப்படி இறந்து போனாங்க? கட்டி வந்தனால கட்டியில வந்தனால அதனால இறந்து போச்சு. ஐயோ. ஊர்லங்க உள்ளாட்சியில பிள்ளைகள் ஹாஸ்டல் விட்டுருங்க. ஹாஸ்டல்ல வந்துட்டு அந்த அவங்க அம்மா செத்தனால ஹாஸ்டல்ல வந்துட்டு அவங்க லீவ்ல விட்டாங்க. அப்பா அம்மா இருந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வரலாம்ப்பா. ஐயோ, அம்மா இறந்த இடத்தெல்லாம் பாக்குறதுக்கு வந்தியா? உன்னோட ஆசை என்னது? நீ நல்லா படிக்கணுங்கிறது, சரியா? போன தடவை பார்த்தவங்க இந்த தடவை இல்ல பாரு. உன்னை இவ்வளவு தூரம் அவர் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாருல, கஷ்டப்பட்ட நாள் பாத்துக்கிறாருல, அவர் கூடவே இரு, சரியா? குளத்தோட கொடுக்கலையா, குளத்தை அவங்களே எடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் அதான் ப்ரொசீஜர். அல்லாதீங்க, கஷ்டமா இருக்கு. விடுங்க, கவலைப்படாங்க, விடுங்க. அவன் உங்களை பார்த்துக்குவான், அவங்க பொண்ணு உங்களை பார்த்துக்குவான். அதான் பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கு, இவனும் ஹாஸ்டல்ல இருக்காங்க. சரி, நல்லா படிக்கணும். நான் உனக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ண, சரியாடா? எங்கேயும் போக மாட்டாங்க. உங்க 2 பேர் கூட, உங்க 3 பேர் கூட தான் இருப்பாங்க. மனசை விடாம நீங்க தைரியமா பிள்ளைங்க நல்லா படிக்க வைங்க, ஓகேவா? உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா படிப்புல இருக்கணும். நல்லா படி. உனக்கு எப்பனாலும் என் நம்பர் தர வச்சுக்கோங்க. இவனுக்கு என்ன உதவி பிள்ளைங்களுக்கு நம்பர் தரேன், நம்பர் தரேன். இவனுக்கு என்ன உதவி எப்போ படிக்கிறது தேவைப்பட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்களோட வளர்ப்பு உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி நீ நல்லா படிச்சுக்க. படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அவங்க அம்மா பட்ட கஷ்டங்கள் நீங்க படக்கூடாது, அவங்களோட ஆசை, சரியா? அதை நிறைவேற்று, ஓகேவா? பண்ணுவியா? இந்தாங்க அண்ணா, இப்போ பணம் இருக்கு, சரியா? பணம் தம்பிக்கு அவனுக்கு ஹாஸ்டல்ல போய் சேர்க்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கு. சரி, அவனுக்கு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு நீங்களும் தைரியமா இருங்க, மனசு விடாங்க, தைரியமா இருங்க. மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், ஓகேவா? பாத்துக்க, பத்திரமா இரு. உனக்கு எதுனாலும் எப்பனாலும் உதவி பண்ண, நான் எதெல்லாம் உதவி பண்ண, சரியா? பிள்ளைங்களை பார்த்து கஷ்டம்லாம் மறைஞ்சிரும். அதெல்லாம் மறந்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுங்களா? அவ்வளவுதான், சந்தோஷமா இருக்கு. 2 பிள்ளை காப்பாத்த வரைக்கும் தான் என் உத்தரவு இருக்கணுங்க. கண்டிப்பா அது வரைக்கும் நான் மறக்க மாட்டாங்க. சந்தோஷம். என் பிள்ளைகளை மட்டாயிட்டு ஹாஸ்டல்ல ஆத்திட்டு அவங்களுக்கு படிக்க வரைக்கும், அவங்களுக்கு எப்ப விசு வரைக்கும் மாரிமுத்து இருந்தா போதும். ரைட், ஓகே, சந்தோஷம். அதுக்கப்புறம் சந்தோஷம். நல்லபடி. நம்பர் இருக்கு, உள்ள வைக்கிறேன். நம்பர் இருக்கு, வச்சுக்கோங்க. எனக்கு இவங்க படிக்க சம்பந்தமா எதுனாலும் எனக்கு உதவி, எனக்கு என்ன உதவினாலும் கால் பண்ணுங்க, சரியா? நான் உங்ககிட்ட போன் பண்றேன், நீங்க சொல்லு. நான் சொல்றேன், ஓகே வரேன். இப்ப நல்லா படிக்கணும், ஓகே? தேங்க்ஸ், நல்லபடி. ஆல் தி பெஸ்ட்.